வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனது தந்தையார் அவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுறது, அதனால் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் குறித்து கொடுத்த பலன்களின்படி அவர் அட்வைஸோட வெகு விரைவில் என்னோடய அப்பா வருவார். இன்றைய நாள் மற்ற விவரங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். இன்று 24/11/2014 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி, நட்சத்திரம் பூரம், திதி தேய்பிறை நவமி, சித்த அமிர்த யோகம். இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30, குளிகை நேரம் 3 முதல் 4:30. நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை 7 முதல் 9, 11 முதல் 12, 2 மணி முதல் 4, 6 மணி முதல் 7, இரவு 9 மணி முதல் 11. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியை பார்ப்போம். ஆம்பூரிலிருந்து KS உமாபதிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அன்பார்ந்த ஆன்மீக பரப்புரையாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஆன்மீக தகவல்: ஒரே நேரத்தில் 40 பூப்பல்லக்கு தரிசனம். பெங்களூர் அருகில் உள்ள பேகூர் நாகேஸ்வரர் கோவிலில் ஒரே நேரத்தில் சித்திரை விழாவின் போது உற்சவமூர்த்திகளுடன் பூப்பல்லக்கில் பவனி வருகிறார். இது ஒரு புதிய தகவல். இந்த கோவில் பற்றியும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பூப்பல்லக்கு உற்சவம் பற்றியும் இப்போ தான் அடியேன் கேள்விப்படுறேன். நல்ல தகவல், நன்றி. அப்புறம் கேள்வி: கோவில் கோபுரங்களில் கலசங்கள், பொம்மைகள் அமைக்கப்படுவதின் காரணம் யாது? விளக்கி கூறவும். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கோபுரங்களில் லட்சக்கணக்கான பொம்மை உருவங்கள் உள்ளது. இவைகள் பார்க்க வியப்பாக உள்ளது. நன்றியுடன் KS உமாபாரதி. அந்த கோவில் கோபுரம் எதனால் அமைக்கிறோம்? அந்த கோவில் கோபுரத்தில் பல சிற்பங்கள், முக்கியமாக கலசம், அந்த கலசத்துக்குள்ள நவதானியங்கள், கருங்காலி மாதிரியான சில முக்கியமான சமித்துக்கள், இதெல்லாம் எதுக்கு போடுறோம்? அப்புறம் கோவில் கருவறையில் ரசவாதம் மாதிரியான சில விஷயம்லாம் பண்ணி யந்திர பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை, இந்த மாதிரியான விஷயம்லாம் எதுக்கு பண்ணுறோம்? அப்புறம் இந்த ஜலவாசம், தானியவாசம், ஸ்வர்ணவாசம் மாதிரி பல வாசங்கள் பண்ணி அந்த கருவறையில் சம்மந்தப்பட்ட விக்கிரகங்களை எதனால் பிரதிஷ்டை பண்ணுறோம்? சிவன் கோவில், பெருமாள் கோவில்னு கோவிலுக்கு தகுந்தபடி வெளியில் பரிவார தேவதைகள், உற்சவ மூர்த்திகள்னு அந்தந்த ஆகமத்துக்கு தகுந்தபடி எதனால் அந்த கோவில் சுற்று பிரகாரத்தில் பலவிதமான பரிவார தேவதைகள், தெய்வங்கள் எல்லாம் வைக்கிறோம்? அங்கே கொடிமரம் எதனால் அது வைக்கிறோம்? கொடிமரத்திலேயே பல வகைகள் இருக்குது. அதற்கான காரணம் என்ன? இதை பற்றிலாம் பேசுகிறதா இருந்தால் அது ஒரு டீப்பான சப்ஜெக்ட், போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே காரண காரியம் இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி பழமையான கோவில்கள்னு போகிறப்போ அந்த கோவில் கோபுரத்தை அப்படியே அண்ணாந்து வியந்து பார்க்குறோம். அதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெருமை தரக்கூடிய விஷயங்கள். 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல கோவில்களை கட்டியவர்கள் நம்ம முன்னோர்கள். இப்போ கீழடி 2500 ஆண்டுகள் பழமையானதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கீழடி நாகரீகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே காலகட்டம், அதை விட கொஞ்சம் பழமையானதுங்கிறாங்க. அந்த மீனாட்சி அம்மனுடைய தாயார் குலசேகர பாண்டியன் கட்டிய அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்கிறது 2500 ஆண்டுகளை கடந்த விஷயம். அதெல்லாம் இந்த மாதிரி பழமையான கோவில்கள் நிறையா நம்ம நாட்டில் இருக்குது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மாதிரியான விஷயம். உத்தரகோசமங்கையெல்லாம் 3000 ஆண்டுகளை கடந்தது. ஏறத்தாழ 3000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது அசோகர் மரத்தை நட்டார், குளத்தை வெட்டினார்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அசோகர் அதை பண்ணுறதுக்கு முன்னாடியே, அசோகர் காலத்துக்கு 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பல கோவில்களை கட்டி அந்த கோவில்களுக்குன்னு ஸ்தல மரத்தை வச்சு குளத்தை வெட்டி இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸில் இல்லாமல் போயிடுது. எவ்வளவோ விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கோபுரம் பார்க்க கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து நாம் வணங்கினாலே கோவிலை தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும்பாங்க. அதுக்கு நம்ம கோயிலுக்குள்ளே போகாமல் இருக்கக்கூடாது, அது வேறு விஷயம். என்றைக்காவது நம்ம கோயிலுள்ளே போய் தரிசனம் பண்ணுற அளவு டைம் இல்லை, ஒரு முக்கியமான வேலையாக போயின்னு இருக்கோம். அப்போ ஒரு கோவிலை தாண்டி போகிறோன்னா அப்படியே வண்டியில் இருந்தபடியே இல்லை நடந்தபடியே அந்த கோவில் கோபுரத்தை ஒரு சில நொடிகள் வணங்கி விட்டு போகலாம். அப்படியாவது அட்லீஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க.
ஐயா வணக்கம். எனது தாத்தா மே மாதம் இயற்கை எய்தினார். மலை மேல் செல்லக்கூடாது, கிரிவலம் செல்லலாமா? கோவிலுக்கு மட்டும் செல்லலாம், கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் பால் தயிர் கொடுக்கக்கூடாது என்கிறார்கள். இது சரியா? மேலும் என்ன செய்வது? உங்கள் தாத்தா இயற்கை எய்தி 13 நாட்கள் ஆயிருக்குன்னா 13 நாளைக்கு அப்புறம் நார்மலாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது, வீட்டில் விளக்கேற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். சில குடும்ப வழக்கப்படி ஒரு 2 மாதம் 3 மாதம் அடைப்பு, அந்த மாதிரி பல காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அதுபடி பண்ணுங்கள். பொதுவாக 1 வருஷத்துக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது, மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது தான் சம்பிரதாயம். எப்படி உங்களுக்கு சரின்னு தோன்றதோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஐயா வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் வடக்கு கோபுரம், மொட்டை கோபுர முனிவாசல், திருவண்ணாமலை கோவிலின் வடக்கு கோபுர வாசல், அம்மணி அம்மன் கோவில் கோபுரம் ஆகியவை பெரிய சிரமத்திற்கிடையே தான் கட்டி முடிக்கப்பெற்றதாக வரலாறு கூறுகின்றது. பொதுவாக எல்லை தெய்வங்கள் வடக்கில் இருப்பதால் என்கிறார்களே, உண்மையா? அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரதான பெரிய கோவில் கோபுரங்களை கட்ட விடாமல் தடுக்குங்கிற லாஜிக்கே தப்பு. இது எல்லை தெய்வங்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரியான விஷயம். ராமபுரம் லக்ஷ்மி வடுகநாதன் அவர்கள் கேட்டிருக்காங்க. யாரோ அப்படி சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் நம்பியிருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் காரணம் இல்லை. ஏன் கிழக்கு மேற்கு தெற்கு கோபுரங்களும் பல விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா சிரமத்துக்கிடையே தான் கட்டப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோபுரம்லாம் எப்படி உருவாச்சுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூவர் பாடுபட்டு கோவிலை அன்றைக்கி திருப்பணி பண்ணாங்க. சீதக்காதிங்கிற இஸ்லாமிய பெரியவர் கூட உப்பு மூட்டை கொடுத்தார், அது தங்கமாக மாறித்து. அவர் செத்ததுக்கப்புறம் கூட தானம் பண்ணார். செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்லாம் பழமொழி உண்டு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி பல கோவில் கோபுரங்கள் பல பேரோட திருப்பணியால், அந்த கோபுரமாக இருக்கட்டும், இல்லை அந்த கோவிலுடைய மெயின் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் காலங்காலமாக நிறையா கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய சொத்து, பாதுகாத்து போற்ற வேண்டிய சொத்துக்கள், நம் உயிரிலும் மேலான விஷயங்கள், நம்முடைய கலை பொக்கிஷங்கிறது. அம்மணி அம்மாள்ங்கிறவங்க மிகப்பெரிய பெண் துறவி. அவங்க ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போனாங்க. அந்த திருவண்ணாமலை கோவில் கோபுரம் கட்டுறதுக்கு சம்மந்தமான டொனேஷன் கேட்குறதுக்கு. அவர் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு பொய் சொன்னார். அம்மணி அம்மாள் சொன்னாங்க, உங்கள் பெட்டியில் 40,200 ஏதோ சில்லறை சொன்னாங்க. அவ்வளோ இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வெறும் ஒரு 10 காசுகள் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவர் கரெக்டாக நோட்டை எடுத்து பார்த்தா நோட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கணக்கு அவருக்கே மறந்துடுத்து அம்மணி அம்மாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இப்பேற்பட்ட மகான்கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்னு அவரால் முடிஞ்ச அளவு பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணாராம். மைசூர் மகாராஜா அரண்மனைக்கு டைரெக்டாக எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் அவர் வராண்டாவில் வாக்கிங் பண்ணுற அந்த டயத்தில் அம்மணி அம்மாள் முன்னாடி போய் நின்னாங்க. பார்த்த உடனே மைசூர் மகாராஜா யார் தாயே நீர் அப்படின்னு தான் கேட்டார். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன உடனே இந்த திருவண்ணாமலைக்கு பெரிய அளவில் அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணார். இந்த மாதிரிலாம் அம்மணி அம்மாளை பற்றி நிறையா கதைகள் சொல்லப்படுறது. அதெல்லாம் கதைகள் இல்லை, அரசாங்க ஆவணத்தில் பல விஷயங்கள் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திருவண்ணாமலை வடக்கு கோபுரம் பக்கம்னு போனால் 2 மகான்கள் ஜீவசமாதியை நம்ம கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். ஒன்று அம்மணி அம்மாள், மிகப்பெரிய பெண் சித்தர். அதுக்கு பக்கத்தில் ஈசான்ய ஞான தேசிகர்னு ஒரு பெரிய மகானோட ஜீவசமாதி இருக்குது. ஆக்சுவலி ஏஜ்லன்னு பார்த்தா அம்மணி அம்மாளை விட ஈசான்ய ஞான தேசிகர் சீனியர். அவர் கடுமையான தவஸ் பண்ணியிருந்த டயத்தில் அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் பேர் மறந்துடுத்து, உடையார்னு தான் அவரை சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய பசுமாடுகள் கன்றுகள் எல்லாம் மேய்ச்சிருந்தார். இப்போ யாரோ ஒரு சாமியார் கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவர் அவருக்கு பால் வச்சார் ஒரு சொம்பில். தவம் கலைஞ்சி எழுந்த உடனே அந்த பாலை அவர் குடித்தார். குடிச்சிட்டு எனக்கு இந்த பாலை கொடுத்த நபர் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறமா உடையார் வீட்டில் ஏதோ வேலைன்னு பூமியை தோன்றப்போ பானையாக புதையல் கிடச்சிது. அதில் அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். அப்போ புதையல் அரசாங்கத்துக்கு தான் முழுமையாக போய் சேருங்கிற சட்டம் கடுமையாக வராமல் இருந்த காலம்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவித்து அந்த சாமியாருக்கு பால் கொடுத்ததுனால தான் இந்த உடையார் இவ்வளோ பெரிய பணக்காரரானார்னு என்ன பண்ணாங்க, 100கணக்கான மக்கள் பால் சொம்பை எடுத்துட்டு அவரை துரத்தி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவரால் தவமே பண்ண முடியல. உடையாருக்கு அந்த மாதிரி கிடைக்கணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. இவரோட ஆசீர்வாதமும் சேர்ந்ததில் அது கொஞ்சம் நல்லா கிடைச்சிருது, அவ்வளோதான். இந்த மாதிரி எத்தனை சொம்பு பாலை நான் குடிக்க முடியும்? இந்த மாதிரி 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் வீட்டில் இந்த மாதிரி தோன்றப்போ புதையல் கிடைக்கிறதுங்கிறது முதல்ல சாதாரண விஷயமா? ஈஸ்வரா என்னை இந்த இதிலேருந்து காப்பாற்றுன்னு வேண்டினப்போ சிவன் பார்வதியே ஆண் புலி பெண் புலியாக ஈசான்ய ஞான தேசிகரோட தவத்துக்கு காவல் காத்தார்கள். பால் சொம்போட ஒரு கூட்டம் வரும்,
2 புலி 2 பக்கமும் நின்று உரும்புறதை பார்த்த உடனே அப்படியே சொம்பெல்லாம் கீழே போட்டு தெரிச்சு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. புலி கிட்ட இருப்போ வர தைரியம் யாருக்கு வரும்? இந்த மாதிரி சிவன் பார்வதியே புலியாக வந்து ஈசான ஞான தேசிகர் தவத்துக்கு காவல் காத்தார்கள். அத்தகைய இந்த ஈசான ஞான தேசிகர் ஜீவசமாதிக்கு எந்த எதிர்பார்ப்பும் பெருசாக இல்லாமல் என் வாழ்க்கையில் எது இனிமேல் நடந்தால் நல்லா நடக்கணுமோ அது சிவன் அருளாலையும் உங்கள் அருளாலையும் நல்லா நடக்கட்டும், நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு எதிர்பார்ப்பு பெருசாக இல்லாமல் போய் அங்கே சில நிமிடங்கள் நம்பிக்கையோடு உட்காந்துட்டு வந்தால் நிச்சயமாக தலைவிதி மாறும். அதை விட்டுட்டு இந்த பால் சொம்பு கதை மாதிரி எனக்கும் புதையல் வேணும்னு அங்கே போய் வேண்டினா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மனசு சுத்தமான எண்ணத்தோடு இருந்து விதியும் சாதகமாக இருந்து எல்லாம் இருந்தால் நடக்கும். இல்லைனா நம்ம விதிப்படி என்ன கெட்ட விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கோ அந்த கெட்ட விஷயங்களுக்கான ரேஷியோ பெரிய அளவில் குறையும் இந்த மாதிரியான ஜீவசமாதிகளுக்கு போக போக. இப்படி திருவண்ணாமலையில் நிறையா இருக்குது. இந்த அம்மணி அம்மாள் கோபுரம்னு ஒன்று எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்து போகிறது. ஈசான ஞான தேசிகரை பற்றி நிறையா விஷயங்கள் என் அப்பா சொல்லியிருக்காரு. இதே ஜீ தமிழ் ப்ரோக்ராமில் பல தடவை பேசியிருக்காரு ஈசான ஞான தேசிகரை பற்றி, அம்மணி அம்மாளை பற்றிலாம். அவங்கள்லாம் வந்து காலம் கடந்து எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவங்களுடைய ஜீவ சரீரம்ங்கிறது சமாதியிலிருந்து பேசும். இங்கே உட்காந்து நினச்சாலே அங்கேருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. காலம் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்பொழுதும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய மகான்கள் இந்த மாதிரியான மகான்கள்லாம். ஐயா வணக்கம். தற்போது வைத்தீஸ்வரன் கோவில் புராண காலத்தில் புல் ப்ளஸ் ரிக்வேல் ப்ளஸ் ஊர், புல்லிருக்கும் வேலூர் என அழைக்கப்பட்டது. புல் என்றால் பறவை, ரிக் என்றால் வேதம், வேல் என்றால் அங்கு வீற்றிருக்கும் முத்துக்குமார சுவாமி முருகன் ஊர் என்றால் சூரியனாக ஜடாயு என்ற பறவை, ரிக் என்னும் வேதம், முருகப்பெருமான், சூரியன் என 4வர் சிவபெருமானை வழிபட்டு சிறப்பு பெற்றார்கள். குறிப்பாக ஜடாயு என்னும் கழுகு ராமனுக்கு உதவியாக வந்தபோது வீழ்த்தப்பட்டு இங்கே உயிர் போன போது ராமபிரான் இறுதி சடங்கை தானே செய்தார் என்கிறார்கள். உண்மையா? மேலும் செவ்வாய் பரிகார ஸ்தலம் என்று கூறுகிறார்களே. ஆமாம், செவ்வாய் வந்து இங்கே வைத்தீஸ்வரன் கோவிலில் சிவனை வழிபட்ட ஸ்தலம். முருகன் முதலான எல்லாருமே இங்கே வந்து சிவபூஜை பண்ணியிருக்காங்க, அது உண்மைதான். ராமர் ஜடாயுக்கு இறுதி சடங்கு பண்ண ஊருன்னு ஒரு 4-5 சொல்கிறாங்க. அப்படி இதுக்கு சில புராண கதைகள் இருந்தாலும் இருக்கலாம், தெரியல. ஆக்சுவலி இந்த கர்நாடகாவில் கேஜிஎஃப் இருக்குல்ல, கோலார், அதுக்கு பக்கத்தில் ஜடாயுக்கு தனி கோவிலுங்கிறது இருக்குது. லேபாக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜடாயு முக்தி அடைஞ்ச இடம். அங்கே வந்து கருடாழ்வார் ஜடாயு 2 பேருடைய ஆற்றலும் ஒன்றா கர்ப்பகிரகத்தில் இருக்குது. இந்த ஜடாயுடைய தோள் மீது ராமரும் லக்ஷ்மணரும் இருக்கிற மாதிரி அருமையான ஒரு இதை பார்க்கலாம். ரொம்ப பழமையான கோவில். டைம் கிடைக்கிறப்போ அங்கே போயிட்டு வரலாம். அங்கே ராமர் வந்து ஜடாயுக்கு இறுதி சடங்கு செய்தார் என்றும் சொல்லப்படுறது. அதிகாரப்பூர்வமாக ஜடாயுவோட சமாதி அங்கே தான் இருக்குது. டைம் கிடைக்கிறவங்க இந்த ராகுகேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க கும்பகோணம் நாச்சியார் கோவில் போகிறது, அப்புறம் கேஜிஎஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த லேபாக்ஷி ஜடாயு டெம்பிளை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணலாம். மேபி வைத்தீஸ்வரன் கோயிலோ இந்த ஜடாயுவோடு ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியல. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே, பாதாளம் மூலி படருமே, சேடன் குடிப்புகுமே, மன்றோரும் சொன்னான் மனை. இதன் அர்த்தம் என்ன? வெள்ளருக்கு வீட்டில் வைக்கலாமா? வேதாளம் வீட்டிற்கு வந்துருமா? பாழடைந்த வீட்டில்தான் வெள்ளருக்கு வளருமா? வேதாளம் வீட்டுக்கு வருமா வராதாங்கிறதெல்லாம் நம்ம வேதாளத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் தெரியும். மனோஜ்குமாருங்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்கார். நமக்கு அதை பற்றி தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளேயே பல வேதாளங்கள் இருக்குது, பல கெட்ட குணங்கள் அப்படி வேதாளங்கள்னு சொல்லலாம். அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முறையான நியமங்கள், இயமங்கள், பூஜைகள், தியானங்கள், பயிற்சிகள் அதெல்லாம் பண்ணுறது மூலமாக அது கட்டுப்படுத்தப்படும். அப்படி அதெல்லாம் கடந்து தான் எல்லா மகான்களுமே வந்திருக்காங்க. அதை தவிர வெளியிலையும் நிறையா வேதாளங்கள், சில கெட்ட சக்திகள் இருக்குங்கிறது உண்மை தான். மன தூய்மை பக்தி இருந்தால் அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. இன்னொன்று, இந்த வெள்ளருக்கெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சில செடிகள் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வெள்ளருக்கில் பண்ண பிள்ளையாரை வீட்டில் வச்சு வழிபடுறதுங்கிறது விசேஷம். அதில் சில மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் சில சாஸ்திர நூல்கள் வெள்ளருக்கு செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதே சமயம் அதையும் மீறி வீட்டில் வெள்ளருக்கு செடி வளர்க்குற சில பேர் நல்ல ஓஹோன்னு இருக்கிறதையும் பார்க்குறோம். அந்த வெள்ளருக்கு செடி வளர்கிற இடத்துல எந்த விதமான கெட்ட சக்தி திருஷ்டியும் வராதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது வீட்டில் வளர்த்தா ஆகாதுன்னு சில ஐதீகங்கள் இருக்குது. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸுங்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முரணாக வேறுபடும். இது உங்களுக்கு எப்படி கரெக்டுன்னு படுறதோ ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க வெள்ளருக்கு செடியை. கோபாலன்,
5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. ஐயா, புது ஆடைகள் உடுத்தும் பொழுது மஞ்சள் குங்குமம் தடவி உடுத்த வேண்டுமா? ஆமாம், அப்படி பண்ணுறது தான் நம்முடைய சம்பிரதாயம். அது எல்லாத்துக்கும் பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. லைட்டாக அப்படி தடவிட்டு யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் எதுவும் குறைஞ்சி போயிடாது, நல்லது தான், பண்ணலாம். அடுத்த கேள்வி, மாலை நேரத்தில் அந்தி சாயும் வேளையில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்களே, காரணம் என்ன? சாயங்கால வேளையில் எதுவும் ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு அன்றைக்கி சொன்னாங்க. காரணம் நம்முடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அன்றைக்கி இருந்த சில கலாச்சாரம், இந்த மாதிரியான விஷயம். இப்போ என்னென்னா, முடிஞ்சளவு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றது பெட்டர். நம்ம தூங்கிறதுக்கு ஒரு 2 hours இல்லை 4 hours பிஃபோர் சாப்பிட்றணும். படுக்கிறப்ப வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். அதுதான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு இன்றைக்கி நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அறிவுபூர்வமாக அதுவும் சரி தான். யாருக்கு எது சரின்னு படுறதோ அதை ஃபாலோ பண்ணலாம். நம்மளாம் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 hours பிஃபோர் சாப்பிட்றோம். சாயங்காலம் 7 மணிக்குள்ளே நம்ம நைட் சாப்பாடு முடிஞ்சிடும். பல நாள் 6 மணிக்குள்ளே. ஏன்னா எனக்கு இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சில டயட்டு, எக்ஸசைஸுக்கு அது செட் ஆகுது. உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுறதோ பண்ணலாம். சாஸ்திர நூல்கள் நிறையா இருக்குது. ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்குமே சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உங்கள் மனசாட்சிக்கு அது கரெக்டுன்னு படுறதுனா, மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. ஆர் கோபாலன், ஸ்ரீராமஜெயம். ஐயா, நாம் ஓட்டி செல்லும் வாகனம் மீது பன்றி, நாய், எருமை போன்றவை இடித்தாலோ உரசினாலோ அந்த வாகனத்தை உடனே விற்று விடுகிறார்கள். அது ஏன்? அது அவசியம் இல்லையே. ஏன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறப்போ ஏதாவது சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். யாரும் வேணும்ன்ட்டு பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணால் வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணோங்கிறத பார்த்துட்டு அதைத்தான் பண்ணணும். அதுக்காக வண்டியை விற்கிறது, நல்ல கண்டிஷனில் இருக்கிற வண்டியை, புது வண்டியை விற்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம். அதே சமயம் வண்டிக்கு ஓனர்ஸுக்கு என்ன மனசு கட்டுன்னு படுறதோ அதை பண்ணுவாங்க. அது அவங்களோட உரிமை, நம்ம தலையிடவும் முடியாது. விற்கணும்னு தோணித்தனா விற்கலாம். பட் அப்படி விற்கிறது அவசியமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை தான். மேஷராசினருக்கு 3, 6 புதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்று மறைந்தால் அது நல்லது செய்யும். 3, 6 புதன் 8ஆம் இடத்திற்கு சென்று மறைவது என்பது மிகப்பெரிய யோகம் மேஷராசிக்கு. ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் சென்று மறைவது என்பது மிகப்பெரிய யோகத்தை தரும். இந்த யோகத்தினால் மேஷராசினருக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் நடக்கும். ரிஷபராசினருக்கு ராசியில் குரு, 7ல் சூரியன், புதன், குரு சுக்கிர பரிவர்த்தனை, இந்த மாதிரியான சில விஷயங்களால் எதிர்பார்த்த யோகங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசிக்கு 2ல் செவ்வாய் நீச்சமாறுதுங்கிறது மிகப்பெரிய யோகம். மற்ற ராசியினருக்கு எப்படியோ, ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சமாறுது விசேஷம் 2ல். அதனால் இந்த வழக்கு மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பல வருஷமாக இழுத்தடிச்சிருந்த நிறையா பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு சுபமாக வருவதற்கான அறிகுறிகள் இதன் மூலமாக தெரிய வரும். வழக்கு மாதிரியான விஷயம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைதல், கடன் பிரச்சனை தீர்தல், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மிதுனராசினருக்கு இப்போ நடக்கும். இப்போது கடகராசிக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும், இன்னொரு செய்தி கெட்ட செய்தின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல செய்திங்கிறது என்னென்னா, 11 குரு உங்களுக்கு யோகத்தை தரும், அது நல்ல செய்தி. அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். 5 செவ்வாய் நீச்சமாறுதுங்கிறது உங்கள் பதவியில் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ 11ல் குருங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, 5ல் செவ்வாய்ங்கிறது பதவியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே சமயம் ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குங்கிற மாதிரி அந்த 11ல் இருக்கிற குரு 5ல் செவ்வாய் நீச்சமார்த்தனால வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி, தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போச்சுங்கிற மாதிரி, சீட்டுக்கு வந்தது சீட்டு கவரோட போச்சுன்னு பெருசாக நடக்க வேண்டிய உங்கள் பதவி பிரச்சனையை சின்னதாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
சிம்ம ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் இருப்பது, ராசி அதிபதியை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், சகல நன்மங்களங்களையும் தரும். கன்னிராசிக்கு 8க்குடையவன் நீச்சமானதால் யோகம். அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுங்கிறது கன்னிராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். மேலும் குரு புதன் பார்வை என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குதூகலத்தை தரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். புத்தம் புதிதாக சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான நல்ல விஷயங்கள், நல்ல நினைவுகள் மலரக்கூடிய ஒரு நாளாக, அந்த நினைவுகள் மலரும் நாட்களாக, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக, உங்களுக்கு தேவையானது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசிக்கு 11ல் சந்திரன் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஜாதகம் சில சாதகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாளாக இந்த நாள் அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. 7ல் குரு, ராசியை குரு பார்க்கறது, சூரியன் புதன் சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயம்லாம் விருச்சிக ராசிக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். இந்த 8ல் அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ஒரு விழிப்புணர்வு தேவை. ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க தினமும். அப்படி ஒதுக்கினால் ஆரோக்கியத்தினால் வரக்கூடிய பல பிரச்சனைகளை முறையான உடற்பயிற்சி யோகா மூலமாகவே சரி பண்ணலாம். தனுசு ராசிக்கு 12க்குடையவன் நீச்சம் பெற்று மறைவும் ஆனதால் நீச்சபங்க ராஜயோகம்ங்கிறது இருக்குது. இந்த நீச்சபங்க ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். தள்ளிப்போன சில விஷயங்கள்லாம் கைகூடி வரும். இவ்வளவு நாள் முடியவே முடியாதுன்னு நினைத்த விஷயங்கள் முடியக்கூடிய ஒரு அருமையான திருநாளாக, உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் வரக்கூடிய நாளாக, விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசியினருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். நோ ஹரி நோ ஒரி, இதை ஃபாலோ பண்ணால் நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஈஸியாக கடந்து வந்துடலாம். கும்பராசின்னு எடுத்துட்டா தீமைகள் பெரிதாக ஏற்படாத நாள், தீமைகள் பெருசாக வராத நாளே நல்ல நாள். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுடைய நாள் நல்லதாக இருக்கும். இறை வழிபாட்டின் மூலமாக அதிக பலன்களை காண்பீர்கள். மீன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு தேவையான விஷயம், சுப செலவாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம், ஒரு பொருள் செலவு பண்ணுறோனாலே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். பணம் ஒன்றும் யாருக்கும் ஈஸியாக வருது இல்லை. அதனால் நமக்கு எந்த விஷயம் தேவையோ அதுக்கு தான் செலவு பண்ணுறோமே வழி, அந்த காரணம் இல்லாமல் செலவு பண்ணுறதுங்கிறது அது சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சில நிர்பந்தத்தினால் நடக்கக்கூடியது தான். அதே சமயம் இன்று நீங்கள் கொஞ்சம் இந்த செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், நமக்கு இந்த பொருள் தேவையா அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணால் தேவையில்லாத செலவுகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை இனி கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ பணம் செலவு பண்ணுறப்போ பார்த்து செலவு பண்ணணும், அவ்வளோதான். அதை தவிர நீங்கள் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி கவலைப்படணும்னு இல்லை. இன்றைய ராசி பலன் இதோடு நிறைவடைந்து விட்டது. உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியசொல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.